அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முப்பெரும் விழா நேற்றிலிருந்து சிறப்பாக நமது ஊரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மதரசா மாணவ மாணவிகளின் தீனியா சம்பந்தமான போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டினார்கள். ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. ரமலானே வருக எனது நிகழ்ச்சி நமதூர் பைத்துல் மால் சார்பாக வருடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெரும்பெரும் உலமாக்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து மார்க்க சம்பந்தமான விளக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த வருடமும் நமது ஊருக்கு சிறப்பு விருந்தினராக சகோதரி சமூக ஆர்வலர் ஃபாத்திமா சபரிமாலா அவர்கள் இங்கு வருகை தந்து குறிப்பாக பெண்களுக்கு மார்க்க சம்பந்தமான சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தர இருக்கின்றார்கள். ரமலானே வருக இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் நற்செயல்களில் சதக்கா தான தர்மம் இது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. ஹதீஸில் வருகின்றது அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வ ரத்துல் கலா. தான தர்மம் செய்வது பலா முசீபத்துகள் கஷ்டங்களை அது நீக்கிவிடும். கலா கதிரையை அது மாற்றி அமைத்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செய்யக்கூடிய தான தர்மம் அது கொஞ்சமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் ஏழைகளுக்கு நாம் தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை அந்த தர்மம் நீக்கிவிடும். அந்த தர்மத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்குகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கின்றார். இவர்களை இவ்வளவு நாள் தான் வாழ வைக்க வேண்டும், இவ்வளவுதான் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அந்த விதியையும் மாற்றி அமைத்துவிடும். தான தர்மங்களின் மூலம் அந்த விதியை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? மாற்றி அமைக்கின்றான். ஆக தர்மத்திற்கு அவ்வளவு பவரை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் சஹாபா பெருமக்கள் தர்மம் செய்வதிலே போட்டி போட்டார்கள். பொதுவாக நன்மையிலே முந்திக் கொள்வார்கள், நல்ல அமல்கள் செய்வதில் முந்திக் கொள்வார்கள். அந்த வகையில் தர்மம் செய்வதிலே சஹாபா பெருமக்கள் நான் நீ என்பதாக நினைத்து போட்டி போட்டார்கள். மக்காவிலிருந்து அனைத்தையும் இழந்து தங்களுடைய வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த முஹாஜிரின்கள் மக்காவாசிகள் அவர்களுக்கு
மதினாவாசிகள் செய்த உதவி அலாதியானது. அற்புதமான உதவிகளை மதினாவாசிகள் மக்காவாசிகளுக்கு செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சொத்திலே பங்கு கொடுத்தார்கள். சொத்துல பங்கு கொடுத்தார்கள். எனக்கு 2 தோட்டம் இருக்கு, ஒரு தோட்டத்தை நீ எடுத்துக்க. எனக்கு 2 வீடு இருக்குது, ஒரு வீட்டை நீ எடுத்துக்க. இப்படி சொத்துல என்ன செய்கின்றார்கள்? மக்காவாசிகளுக்கு மதினாவாசிகள் பங்கு கொடுக்கின்றார்கள். நாம சொல்லிடுவோமா? நாம யாராச்சும் சொல்ல முடியுமா? என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை தோட்டங்கள் இருக்கு, அதுல ஒன்ன நான் வச்சுக்கிறேன், ஒன்ன நீ வச்சுக்க என்று யாரை பார்த்தாவது நாம் சொல்லுவோமா? யாரையும் பார்க்க வேண்டியதல்ல. நம்மோடு பிறந்த அண்ணன், கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த தங்கச்சி, அக்கா, இவர்களிடமாவது நாம் என்கிட்ட 2 வீடு இருக்கு, ஒரு வீட்டை நீ எடுத்துக்கொள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வருமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தவருடைய சொத்தை எப்படி ஆட்டை போடுவது, அடுத்தவருடைய சொத்தை நம்முடைய சொத்தாக எப்படி மாற்றுவது, அடுத்தவருடைய சொத்தை நம்முடைய சொத்தாக ஆக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்ற யோசனையில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருப்போம். ஆனா சஹாபா பெருமக்கள் தங்களுடைய சொத்துல பங்கு கொடுத்தார்கள். சொத்துல மக்காவாசிகளுக்கு மதீனாவாசிகள் பங்கு கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு தர்ம சிந்தனை உள்ளவர்களாக சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய வார்த்தைக்கும் ரசூலுடைய வார்த்தைக்கும் சஹாபா பெருமக்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க, ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. நாம அதாவது அவங்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை கட்டுப்பட்டதுனால தான் 5 நேரம் தொழுதாங்க, ரமலான்ல நோன்பு வச்சாங்க, ஜக்காத்து கொடுத்தாங்க, தர்மம் செஞ்சாங்க, ஹஜ் செஞ்சாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டதின் காரணத்தினால்தான், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததின் காரணத்தில்தான் இந்த அமல்களை எல்லாம் செய்தார்கள். இன்னைக்கு நாம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலுமே நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருப்போமேயானால் நம்மள எல்லாமே பள்ளிவாசலிலே 5 நேரம் தொழுதிருப்போம், ஒருத்தவரோட வீட்டில் இருக்க மாட்டோம். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் நம்மள இருக்கக்கூடிய அத்துணை பேரும், அத்துணை ஆண்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருப்பார்கள், பெண்கள் வீட்டிலே தொழுதிருப்பார்கள், ரமலான்ல நோன்பு வைத்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பாங்க, ஹஜ் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருந்தால் இதையெல்லாம் செய்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு நாம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா என்பதை நம்முடைய நெஞ்சங்களில் கை வைத்து ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம், எந்த அளவுக்கு ரசூலுடைய வார்த்தைக்கு நாம கட்டுப்படுகின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லும், அல்லதீன யுன்ஃபிகுன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா. திருக்குர்ஆன் சொல்கின்றது, யாரெல்லாம் தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்கின்றார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிறந்த நற்கூலி இருக்கின்றது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த பயமும் அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு நாம் தான தர்மம் செய்வோமையானால் நாளை மறுமை நாளிலே எந்த பயமும் நமக்கு இருக்காது. அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட்டுருவானோ, அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் நமக்கு நரகத்தை கடமையாக்கிடுவானோ என்ற பயம் தர்மம் செய்பவர்களுக்கு நாளை மறுமையில் இருக்காது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த கவலையும் படமாட்டார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி தருகின்றது. இன்னொரு ஆயத்தில், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிம்மாஹிய வயின் துஹ்ஃபூஹா வ துஅத்துல் ஃபக்ரா ஃபஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக செய்தால், நீங்க கொடுக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்தவர்கள் தர்மம் கொடுப்பதற்கு இது ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வயின் துஹ்ஃபூஹா வ துஅத்துல் ஃபக்ரா ஃபஹுவ கைருல் லக்கும், ரகசியமாக மறைமுகமாக ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தர்மம் செய்கின்றாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கின்றது, மிகவும் நல்லதாக இருக்கின்றது. சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் தர்மம் செய்யறாங்களே வெளிப்படையாக, அதுபோல ரகசியமாக யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ யுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிக்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலுன கபீர், அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். இப்படி இந்த இறை வசனங்களுக்கு கட்டுப்பட்டு
இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செய்வதற்கான அந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் தான் தான தர்மங்கள் செய்வதிலே போட்டி போட்டார்கள். தான தர்மங்கள் செய்வதில் அதிக போட்டி சஹாபாக்களிடத்துல இருந்தது. இன்னைக்கு நம்மள்ட்ட தர்மம் செய்வதில் போட்டி இருக்கின்றதா? ஜக்காத் கொடுப்பதில் நம்ம இடத்துல போட்டி இருக்கின்றதா? கடமையான ஜக்காத்தாக இருக்கின்றதே, கொடுக்கல் என்ன அல்லாஹ் கேட்பானே என்கிற பயம் நம்ம இடத்துல இருக்கின்றதா? கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தர்மம் செய்யறதுல எல்லா விஷயங்களையும் போட்டி போடுவாங்களாம். ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான், லன் தனாருல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிடித்தமானவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். நமக்கு எது பிரியமா இருக்குதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாதவரை, தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை செய்தவர்களாக ஆக முடியாது. இந்த ஆயத்தை இறங்கிய சமயத்தில் சஹாபாக்கள் அதிகமா போட்டி போட்டாங்களாம். எதுக்கு? தர்மம் செய்யறதுக்கு போட்டி போட்டாங்களாம். தர்மம் செய்யறதுக்கு போட்டி போட்டாங்களாம். தனக்கு எதுவெல்லாம் பிடித்தமானதாக இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்வதற்கு சஹாபா பெருமக்கள் போட்டி போட்டார்கள். ஒரு சஹாபி வர்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு குதிரை இருந்துச்சு, சைல் என்கின்ற ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரைக்கு பேரு சைல். அந்த குதிரையில தான் அவங்க பயணம் செய்வாங்க. யுத்தத்துக்கு போகண்டாலும் அந்த குதிரையில தான் போவாங்க. வெளியூருக்கு போகண்டாலும் அந்த குதிரையில தான் போவாங்க. அந்த குதிரை அவங்களுக்கு அவ்வளவு பிடித்தமானதாக இருந்தது. இந்த ஆயத்தை இறங்கிய சமயத்தில் பெருமானாட்ட சஹாபி வர்றாங்க, யார ரசூலல்லாஹ், என்னுடைய சைல் என்கின்ற குதிரையை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய போகின்றேன் என்று சொன்னதுமே பெருமானார் கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த குதிரை இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான குதிரையாச்சே, எங்க போனாலும் இந்த குதிரையில் தான் நீங்கள் பயணம் செய்வீர்கள், ஏன் நீங்க இதை போய் தர்மம் செய்யறீங்க என்று கேட்க, அப்ப அவங்க சொன்னாங்க, சஹாபி சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமானதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் தான் நன்மை செய்தவனாக நான் ஆக முடியும் என்று யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கின்றதோ அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வீர்கள், செய்யாதவரை நன்மை செய்தவராக ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனக்கு நன்மரா முக்கியம், எனக்கு நன்மரா முக்கியம், அதனால அந்த குதிரை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறேன் என்பதாக சொல்லி அந்த குதிரை அப்படியே தர்மம் செய்கின்றார்கள். இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் இப்படி எல்லாம் சஹாபாக்கள் பல வழிகளில் என்ன செய்கின்றார்கள்? தர்மம் செய்வதிலே போட்டி போட்டார்கள். காரணம் என்ன? நன்மை மட்டும் நமக்கு போதும், அதை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும் என்கின்ற எண்ணத்திலே சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை இருந்திருக்கின்றது. இன்னொரு விஷயத்தை ஹதீஸ்ல எழுதுவாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்த ஒரு சஹாபி. நிறைய தோட்டங்கள், நிறைய பேரித்த மரங்கள், நிறைய செல்வங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. வசதியான ஒரு சஹாபி. அவங்களுக்கு மதீனாவில் பைரூஹா என்கின்ற ஒரு தோட்டம் இருந்தது. பைரூஹா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரித்தம்பலம் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓய்வு ஏற்பராக இருந்தால் தோட்டத்துக்கு தான் வருவாங்க. பிக்னிக் போவதாக இருந்தால் குடும்பத்தையே அழைச்சிக்கிட்டு வருவாங்க, டூர் போவாங்க. அப்ப எங்க போவாங்கன்னு சொன்னா தோட்டத்துக்கு தான் போவாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு, பைரூஹா என்கிற தோட்டத்துக்கு போவாங்க. அங்க பிள்ளைகள் ஓடியாடி விளையாடி கொண்டு இருக்கும், மனைவிமார்கள் அங்க சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பத்தார்கள் மகிழ்ச்சியாக அங்க இருப்பாங்க. அந்த தோட்டம் அந்த அபூ தல்ஹாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றினுடைய நீர் இருக்குகின்றதே ரொம்ப சுவையானதாக இருக்கும், தித்திப்பானதாக இருக்கும். இந்த அளவுக்கு சொன்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு அந்த தோட்டத்துக்கு வந்தாலும் அந்த கிணற்றில் தான் தண்ணி குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே துஆ செய்வாங்களாம். அது மட்டுமல்ல, எல்லா தோட்டங்களிலும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அறுவடை செய்வார்கள். ஆனால் அந்த பைரூஹா என்கிற அபூ தல்ஹாவுடைய தோட்டத்தில் வருடத்துக்கு 2 முறை என்ன செய்வாங்க? அறுவடை செய்வாங்க. அவ்வளவு பரக்கத்து நிறைந்த ஒரு தோட்டமாக அந்த தோட்டம் இருந்தது. இந்த ஆயத்து இறங்கிய சமயத்தில் அவங்களுக்கு இந்த ஆயத்து எத்துகின்றது அபூ தல்ஹாவுக்கு. உடனே பெருமானாட்ட ஓடி வர்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோட்டத்தை, இந்த பைரூஹா என்கிற அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்ய போகிறேன் என்பதாக சொன்னாங்க. உடனே பெருமானார் கேட்டாங்க, அபூ தல்ஹா, இந்த தோட்டம் தான் உனக்கு ரொம்ப பிடித்தமானது, ரொம்ப விருப்பத்திற்குரியது, அதை ஏன் தர்மம் செய்றீங்க? அப்ப சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமானதை தர்மம் செய்தால் தான் நன்மை பெற்றவனாக நான் ஆக முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனக்கு முக்கியம் இந்த தோட்டம் அல்ல,
எனக்கு முக்கியம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை தான் முக்கியம், அதனால அல்லாஹ்வுடைய தர்மம் செய்கிறேன் என்பதாக சொல்லி அந்த தோட்டத்தை தர்மம் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, பெருமானார் சொல்லிட்டு வேகமா வர்றாங்க, தோட்டத்துக்கு வர்றாங்க. வந்தா இங்க குடும்பமே வந்து அங்க வந்திருக்கிறாங்க, பிக்னிக் வந்திருக்கிறாங்க, எல்லாம் அங்கிருந்து விளையாடி கொண்டு இருக்கிறார் பிள்ளைகள் எல்லாம். அப்ப வந்து சத்தம் போறாங்க, என்னோட குடும்பத்தார்களே, என்னுடைய மனைவிமார்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பேரன் பேத்திகளே, எல்லோரும் உடனே இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள், மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு உடனே இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள். காரணம், இது இனிமேல் நம்முடைய தோட்டம் அல்ல, இது இனிமேல் நம்முடைய தோட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில நான் தர்மம் செய்து விட்டேன், இனிமேல் நாம இங்க இருப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது, உடனே வாருங்கள் என்பதாக சொல்லி குடும்பத்தை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த தோட்டத்தை அப்படியே அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கின்றார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் தர்மம் செய்வதில் தனக்கு எது பிடித்ததாக இருக்கின்றதோ அதை அப்படியே தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், ஆர்வம் இருந்தது. அது மட்டுமல்ல, அப்படியே அதை செய்தார்கள். தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படி தர்ம சிந்தனை சஹாபாக்கிட்ட அதிகமா இருந்துச்சு. அந்த சிந்தனை நம்மள்ட்ட அதிகமா வரணும். காரணம் என்ன தெரியுமா, நம்ம ஏதாவது தர்மம் செய்யற ஒரு தேவையுடைய மனிதர் வருகின்றார், வேறு யாருக்காவது என்ன செய்யறோம், ஒரு ஹெல்ப் பண்றோம், உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தர்மம் செய்து விட்டாலே குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் தஆலா செழிப்பாக ஆக்குவான். பெருமானாருடைய வாக்கு, தர்மம் செய்பவருடைய குடும்பத்தை அல்லாஹ் செழிப்பாக வைத்திருப்பான். தர்மம் செய்பவருடைய அங்க நோய் நொடிகள் இருந்தார், அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை விரைவாக கொடுப்பான். அந்த குடும்பத்தில் யாராச்சும் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, தர்மம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த தர்மத்தின் மூலம் அந்த நோயை அல்லாஹ் தஆலா விரைவாக குணப்படுத்துவான், செல்வங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான். தர்மம் செய்கிற வீட்டில் என்னைக்குமே வறுமை என்பது வராது. யாரெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ அவங்க வீட்டில் வறுமை என்பது வராது. நாளுக்கு நாள் அதிகமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாய்க்கு 10 இருந்து 70 மடங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், அதிகமாக கொடுப்பான். ஒரு ரூபா நம்ம தர்மம் செய்யறோம்னு சொன்னா 70 ரூபாய் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம தர்மம் செஞ்சா என்னைக்குமே நஷ்டவாளியாக நாம் ஆக மாட்டோம், பொருளை இழந்தவர்களாக நாம் ஆக மாட்டோம், பொருளிலே உயர்ந்தவர்களாகத்தான், செல்வ செழிப்போடு வாழக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருப்போம். அந்த அளவுக்கு தர்மத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த ஒரு பவரை வைத்திருக்கின்றான். அதனால தர்மம் செய்யக்கூடிய அந்த ஆர்வம், அந்த ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது, அந்த ஆர்வம் ஆசை இருந்ததே, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். நம்மிடத்திலும் அந்த ஆசை வர வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வர வேண்டும். வரும் பட்சத்தில் அல்லாஹ் நம்மளையும் பொருந்திக் கொள்வார் என்பது சந்தேகமில்லை. ஆக வல்லோன் அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலான் 30 நாட்களை முழுமையாக அடைந்து அதில் 30 நோன்புகளை நோற்று தராவிஹ் தொழுது இன்னும் என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ அந்த அத்துணை அமல்களையும் செய்து தான தர்மங்கள் செய்து அந்த ரமலானை அமல்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியவான்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.